ஹாய் ஹலோ வெல்கம் டு MKTNBC. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான புக்கை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு ஒரு புக்கு தேவைப்படும். அதாவது மெயின்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து INM இருக்கும், ரெண்டாவது பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், மூணாவது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் யூனிட் இருக்கும், நாலாவது வந்து அஞ்சாவது ஜாகிரஃபி இருக்கும், நாலாவது வந்து சோசியல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதில் மூணாவது யூனிட் தான் வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு வந்து பத்தாது, ஸ்கூல் புக்கில் டேட்டாவும் இல்லை. ஏன்னா மெயின் சிலபஸை பார்த்து தேடி படிச்சிங்கன்னா டேட்டாவும் இல்லை. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஆத்தரோட புக்கோ ஏதோ படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும்போது தான் நான் தேடினதுலேயே ஒரு பெஸ்ட்டான புக்கு வந்து இந்த புக்கு இருந்துச்சு. ஸோ இது ஆல்ரெடி நான் இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த புக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அப்போவே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். போன வருஷம் 2024 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் மொத்தம் 15 கொஸ்டினில் 11 கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்கில் இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. அதை நான் வந்து கொஸ்டினோட ப்ரூஃபோட உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அது ஒரு 19 நிமிஷம் வீடியோ இருக்கும். அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து திரும்ப மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறதுக்காக தான் இந்த புக்கை பற்றின ரிவ்யூ போடுறேன். ஸோ வாங்க இந்த புக்கு எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு குரூப் 1, குரூப் 2A எல்லாத்துக்கும் தேவையான ஒரு புக்கு தான் இந்த புக்கு. ஸோ நீங்கள் இந்த ஒரு புக்கு வாங்கினாலும் இது படிச்சுக்கலாம், எனஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புக்கு நான் ஏன் இந்த புக்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன்னா, இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து குரூப் 2, குரூப் 1 டிஸ்கிரிப்டிவாக எழுதினாலும் சரி, குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப்பாக எழுதினாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இப்போ மேஜர் ரோல் பண்ணிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த புக்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா, சஞ்சீவன் பப்ளிகேஷன் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, இளையராஜா கண்ணன் ப்ரொஃபஸர். கண்டிப்பாக ப்ரொஃபஸர் எழுதும்போது அந்த புக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரொஃபஸர் தான் எழுதியிருக்காங்க, இளையராஜா கண்ணன் சார் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த புக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் எல்லா புக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் லெட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புக்கோட இது வந்து கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலரில் இருந்தால் எல்லோரும் கலராக இருந்தால் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கலரில் கொடுத்தா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிக்சர் பார்த்த மாதிரி ஒரு அப்படியே பதிஞ்சிருக்கும். இந்த இது வந்து நான் இந்த பேஜில் பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு கலர்லேயும் இருக்குது. ஸோ சஞ்சீவன் பப்ளிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இளையராஜா கண்ணன் சார் எழுதியிருக்காங்க. ஸோ புக்கு கான்டாக்ட் பண்ண இந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் எடிஷன் விட்டுருக்காங்க 2024 அக்டோபர்லேயே. ஏன்னா அப்போ மெயின்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுல, ஸோ அப்போவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் எடிஷன் வந்து மே 2025. அதான் நான் சொன்னல, ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிறேன்னு நான் அப்போவே வாங்கி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் எடிஷன் வந்து மே 2025 விட்டுருக்காங்க. புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 669. இவங்க வந்து இந்த புக்கு இல்லாமல் ஜாகிரஃபிக்கும் ஒரு புக் விட்டுருக்காங்க. ஸோ அதோட காம்போ ஆஃபர் பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரிலீஸ் பண்ண சஞ்சீவன் பப்ளிகேஷன். இந்த புக்கு வேணால் 8300044263 இந்த நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறையா தேடி பார்க்கும்போது நியூ TNBC சார் நிறையா சேனலில் வந்து இந்த புக்கை பற்றி ரெஃபர் போட்டிருந்தாங்க. அதனால தான் அதை பார்த்துட்டு தான் வாங்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த புக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் சிலபஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் சிலபஸில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் வந்து அணுக்கரு இயல்பியல், இந்த ஆட்டோ பாம் இந்த மாதிரி. ஸோ இது அதோட இது A to Z எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது மின்னணுவியல், இதெல்லாம் வந்து மெயின்ஸோட சிலபஸ். ஓகேயா? ஸோ அதில் அந்த குறைக்கடத்தி, டயோடு, டிரான்சிஸ்டரு, இந்த தகவல் தொழில்நுட்பம் இது. மூணாவது வந்து ரோபோட்டிக்ஸ், அதோட இது. ஸோ அதோட திட்டம், அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான, அதாவது ஒவ்வொரு இதுவும் கொடுக்கும்போது அது கடைசியில் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நேனோ டெக்னாலஜி, அதை வந்து எப்படி அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க அந்த இது. அதுக்கடுத்து வேதி மின்கலம், உயிர் வேதியியல், இதெல்லாம் வந்து நம்ம 11th 12th வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அந்த பேட்ரிஸை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து புவி தகவல் தொகுப்பின் GIS பயன்பாடுகள். GIS வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ அந்த இது. ஸோ அது வந்து இப்போ எப்படி இருக்குது, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல், அதோட பயன்பாடுகள். ஸோ பயோமேக்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து இனப்பெருக்க நவீன தொழில்நுட்பங்கள், அதில் வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிறது, அந்த இது, அந்த டெஸ்ட் டியூப் பேபி, இந்த அதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் அப்படியே கேட்டிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த புக் வாங்கி பார்க்கும்போது. அதுக்கடுத்து தடுப்பு மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் அந்த இது. அதுக்கடுத்து எண்மக்கணியும் அவற்றின் பயன்பாடுகளும் இது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான இது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த முக்கிய தலைப்புகள். இது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து AI இருக்குது, மிஷின் லேர்னிங் இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, பிளாக் செயின் இருக்குது, IoTலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். IoT, குவாண்டம் கம்ப்யூட்டர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு வந்து உண்மையிலே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. தாளோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தின்னாக தான் இருக்குது. ஸோ சில புக்கெலாம் பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும், அதனால் அது மறக்கினாலோ இது பண்ணாலோ இதாகிடும். ஸோ இந்த புக்கோட குவாலிட்டியும் தாளும் பேப்பரும் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற
காசுக்கு ஒரு தரமான புக்குனா இந்த புக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறையா புக்கு படிச்சிருக்கேன். வெங்கடேசன் புக்கு படிச்சிருக்கேன், லக்ஷ்மிகாந்த் புக்கு படிச்சிருக்கேன். அதோட பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். நான் நிறையா புக்கு வாங்கி படிச்சனால சொல்கிறேன். ஸோ இந்த புக்கோட பேப்பர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருங்களேன். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன டாபிக் படிக்க போகிறோமோ அந்த சாப்டர் 1 அணுக்கரு இயல்பியல், அதாவது யூனிட் 1ன்னு சொல்லிட்டு அணுக்கரு அது மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் மெயின் சிலபஸில் இருக்கும். அதில் வர சப் டாபிக் ஃபுல்லாக இது. அதில் இது சாப்டர் 1 சாப்டர் 2. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க, அணுக்கரு இயல்பியலோட இன்ட்ரோடக்ஷன், அது டால்டனோட அணுக்கொள்கை, அதில் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பிக்சர்ஸ் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துலலாம் அட்டவணை தேவையோ அந்த இடத்துல அட்டவணை கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிக்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கூட்டி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எழுதும்போது ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இந்த புக்கு இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியாவோட அணு ஆயுத சோதனைகள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பொக்ரான் இதெல்லாம் வந்து அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது நடந்துச்சு. ஸோ அதை பற்றின அதுக்கு என்னென்ன ஸ்பெஷல் நேம் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது டீட்டெயில். புக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதுக்கடுத்து மின்னணு இயல்பியல் இதெல்லாம் இருக்குது. கன்சிஸ்டே இருந்ததுலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல பிக்சரு எல்லாமே இருந்துச்சு. இந்த புக்கு வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்குன்னு கேட்டாலும் இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ புக்கோட குவாலிட்டி கலராக இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்குது. ப்ரைஸும் நமக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது. பேப்பரோட குவாலிட்டி ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்படி நிறையா இது இருக்குது. ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவங்க புதுசாக ஜாகிரஃபிக்கு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 5, அதாவது மெயின்ஸில் யூனிட் 5 ஜாகிரஃபி, ஒரு தமிழ்நாடு ஜாகிரஃபி, அதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ இந்த 2 புக்கும் காம்போவில் வாங்கினீங்கன்னா 1190, அதாவது 1200 10 ரூபா கம்மி. ஸோ காம்போவில் வாங்கும்போது இப்படி இருக்குது. உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த புக்குமே கலரில் இருக்குது. ஏன்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து நிறையா இருக்கும். நீங்கள் வந்து 10th புக்கில் படிச்சிங்கன்னா 2 பாடம் மட்டும் தான் இருக்கும் தமிழ்நாடு ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க வந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு நீட்டாக இருந்துச்சு. அந்த புக்கும் நான் பார்த்தேன். ஸோ அந்த புக்கு நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் மட்டுமே 2024 குரூப் 2A மெயின்ஸில் 15 கொஸ்டினில் 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணதில் 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 2Aக்கு 2க்கு வந்து 40 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு வந்து டேட்டா வந்து நிறையா முக்கியம். டேட்டா வந்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் புக்கெல்லாம் தேடி படிச்சுட்டு இருக்கிறது பதிலாக நீட்டாக அந்த ஒரே புக்கை வாங்கி படிக்கிறது என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன். நானும் வாங்கி படிக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு வேணால் வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறனால தான் ரிவ்யூ போடுறேன். ஓகேயா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு அரசு, ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாட்டு அறிவியலாளர்களின் பங்களிப்பு, இது வந்து மெயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நான் வந்து முன்னாடி இன்ட்ரோவில் சொல்லாமல் விட்டேன். ஸோ இதில் வந்து இவங்க எல்லாரும் பற்றின இது வந்து இந்த வளர்மதி, வீரமுத்துவேல், சீனிவாச ராமானுஜம், இவங்களாம் பற்றி, அருணன் சுப்பையா, மயில்சாமி, இவங்களை பற்றின இதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த புக்கில் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க பிறப்புலேருந்து அவங்க என்னென்ன இயர் வைஸாக என்னென்ன படித்தாங்க, என்னென்ன சாதிச்சாங்க, அவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, அவங்களோட இப்போ வந்து நம்ம அவங்க தேசிய கணித தினம்னா December 22, தேசிய கணிதம்னா 2012, அதாவது ராமானுஜம் அவங்கள வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டேட்டா அவங்களுக்கு முக்கியமாக ஹைலைட் பண்ணி கொடுக்குறது ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடோட முழு பேரே கோபால் சுவாமி துரைசாமி நாயுடு. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இந்த டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிரிட்ஜ் கட்டி அந்த பிரிட்ஜுக்கு பேர் வச்சாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. பேப்பர் குவாலிட்டி, கலரில் இருக்குது, ரேட் ரீசனபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ரிவ்யூ போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், 83000424, இந்த நம்பர் தான் 8300044263. ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்கு சூப்பராக இருக்குது. இவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புகிறதும் வந்து தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஒரு பேப்பரில் பேக் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஒரு காக்கி கவரில் பேக் பண்ணி, ஸோ தரமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ புக்கு உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து சேரும். ஸோ அவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.